கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் டாலர் பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ் தாங்க காட்டிகிட்ருக்கேன். இதில் ஆன்டிக் டாலர்ஸ் இருக்குது, அப்புறமா சேம் டு சேம் டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் இருக்குது, ஸ்டோன்ஸ் டாலர்ஸ் இருக்குது, அழகழகான பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. எல்லாமே டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் இருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். சூப்பரான கலெக்ஷன் இருக்குங்க. சிங்கிள் ஹூக் டாலரும் இருக்குது, டபுள் ஹூக் டாலர்ஸ் இருக்குது. இந்த விலாக் பர்டிகுலராக சிங்கிள் ஹூக் இருக்கக்கூடிய டாலர்ஸு, டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடியது எல்லாமே டபுள் ஹூக்கு வச்ச டாலர்ஸு காட்டியிருக்கேங்க. அழகழகான பேட்டர்னுங்க. நம்மக்கிட்ட செயின் இருந்தால் போதுங்க, எந்த ஒரு டாலராவது நம்மக்கிட்ட இருக்கிற செயினுக்கு நம்ம மேட்ச் பண்ணி போட்டிக்கலாம். அவ்வளோ கிராண்ட் லுக்கு, டீசெண்ட் லுக்கு, அவ்வளோ சூப்பரான பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு டாலருங்க. ஒரு ஃப்ளவர் புக்கே பேட்டர்னில் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம இது வரைக்கும் இது மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். ஒரு 5 ஃப்ளவர்ஸ் கலருக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கீழே வந்து ஒரு கிண்ண பாட் டைப்பில் இருக்குது, மேலே வந்து அந்த புக்கே ஃப்ளவர் பாட் மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. அது வந்து டபுள் ஹூக்கு வச்சது தான். இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே சிங்கிள் ஹூக்கு தாங்க. நம்ம வந்து போடணும்னு நினச்சிங்கன்னா எப்படியாவது இதே நம்மளுக்கு 4 பவுன் 5 பவுன் கிட்ட ஸ்டோனோட வெயிட்டோடு சேர்த்து வருது இல்லை, நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 பவுன் செயின் இருந்தால் இதுக்கெல்லாம் வெயிட்டு தாங்கும்னுட்டு எனக்கு தோணுதுங்க. கையில் வச்சாலே ஸ்டோன்ஸு வித்து வெயிட்டு இருக்குல்ல. நான் 2.5 பவுனு 20 கிராம்னா 2.5 பவுன் கிட்ட கோல்டு வெயிட் இருக்குது, ப்ளஸ்ஸு ஸ்டோனு இருக்குல்ல. அதனால ஒரு 5 பவுனு செயின் இருந்தால் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து சிங்கிள் ஹூக்கு இருக்குது, டபுள் ஹூக்கு இருக்குங்க. சேம் டு சேம் டைமண்டு டூப்ளிகேட் பேட்டர்னுங்க. அழகான பேட்டர்னுங்க. கீழே எல்லாம் கோல்டு பால்ஸ் மாதிரி கொடுத்துட்டு ஹைலைட்டு பண்ணியிருக்காங்க. அழகாக இருந்துச்சு. இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே டைமண்ட் பேட்டர்ன் மாதிரி ட்ரெடிஷ்னல் மாடலில். அந்த காலத்துலலாம் டைமண்டு இது மாதிரி தான் இருக்கும் இல்லைங்க. இப்போ தான் குட்டி குட்டி டைமண்ட்ஸ் வந்துட்டு ஷேப் எல்லாமே மாறி இருக்குது டைமண்டுக்கு பெண்டன்ட்டுக்கு எல்லாம். இதெல்லாம் ஓல்டு மாடலில் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் தான் டைமண்ட் பேட்டர்னு. நான் இங்கே மேலேயே வெயிட்டு வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. 8 கிராமில் இருந்து 60 கிராம் வரைக்கும் இருக்குங்க. இது டாலர்ஸோட வெயிட் எல்லாமே சேர்த்து. வேஸ்டேஜ் வந்து 16% ஸ்டார்ட் ஆகுதுங்க. கொஞ்சம் ஒர்க் ஃபினிஷிங் கம்மி இருந்துச்சுன்னா அது மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. 20% வரைக்கும் இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள். நம்ம சைடு தாலி முகப்பு செயினுக்கு போடுவாங்க இல்லை, 5 ஃப்ளவர் வச்ச மாதிரி 3 ஃப்ளவர் டைமண்டில் சேம் பேட்டர்ன் டாலரில் கொடுத்துருக்காங்கங்க. நம்மக்கிட்ட பிளாக் பீட்ஸ் இருந்தாலும் இல்லை ஏதாவது சிம்பிளாக செயின் இருந்தாலும் கூட போட்டிக்கலாம். அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் 2 லேயர்ஸில் பிளாக் பீட்ஸ், சிம்பிளாக பிளாக் பீட்ஸ் மட்டும் இருக்கணும். போட்டிங்கன்னா டைமண்ட் பெண்டன்ட்னு தான் நினைப்பாங்க. அவ்வளோ அழகான பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது கூட சூப்பராக பிடிச்சின்னு இருந்துச்சுங்க எனக்கு. வெறும் 2 பவுன் தான் இருந்துச்சு. டபுள் ஹூக்கு டாலர் தான். சாந்த்பாலி பேட்டர்னில் ஒருத்து பாருங்கள். கீழே எல்லாம் கலிசம் டைப்பில் கொடுத்துட்டாங்க. நடுவில் குட்டி ஹேங்கிங்கு ஒரு பால் தொங்குது ப்ளைனாக. இது மாதிரி ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் டாலர்ஸ் கூட இருக்குங்க. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுவேன் பாருங்கள். இது வந்து ஒரு 2 டாலர் தான் இதில் மாட்டி வச்சுருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. அப்பா அப்பா எவ்வளோ டாலர்ஸு! அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே டாலர்ஸ்க்கே இருக்குங்க. 1 2 சொல்லவே முடியாது, காட்டவே முடியாதுங்க. அவ்வளோ பேட்டர்ன்ஸு. நீங்கள் எந்த பட்ஜெட்டில் வேணுமன்னாலும் இங்கே அவைலபிள் இருக்குது. எவ்வளோ கிராம்ஸில் வேணுமன்னாலும் அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே ரூபி எமரால்டு, ரியல் ரூபி ரியல் எமரால்டுன்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த பேட்டர்னில் கூட டாலர் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு எமரால்டு வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள். கீழே 3 பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வெறும் எமரால்டு வெறும் இது மாதிரி ரூபியில் போட்டிங்கன்னா ஆசை இருக்கும். இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து கரிநீளம் சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடியது டாலரு. இது வந்து நவரத்னம் வச்ச டாலரு. இதுதான் எனக்கு ஹைலைட்டுங்க. எப்போ போனாலும் எங்கே பார்த்தாலும் இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அழகான பேட்டர்னுங்க. எந்த ஒரு ட்ரெஸ் போட்டாலும் எந்த ஒரு நம்ம சேரீ கட்டினாலும் சூப்பராக சூட்டபிள் ஆகிடும். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து கெம்பு ஸ்டோன்ஸில் பண்ணியிருக்காங்க டபுள் ஹூக்கு வச்சு. அப்பா வேறு லெவல் இருந்துச்சுங்க. உங்ககிட்ட அதான் சொல்லியிருக்கேன் இல்லை, பிளாக் பீட்ஸ் செயினுக்கு கூட இது யூஸ் பண்ணலாம். அவ்வளோ லுக்கு அழகாக இருக்குங்க. செம்மையாக இருந்துச்சு பாருங்கள். கீழே எல்லாம் பீட்ஸ் கோல்டு பால்ஸ் கொடுத்துட்டாங்க. கெம்பு ஸ்டோனு க்ரீனு 3 பாக்ஸில் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு மெரூன் கலர் கெம்பு ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரூபி கிடையாதுங்க. நான் மேலே காட்டினது எமரால்டு ஒரிஜினலு. இது வந்து கெம்பு ஸ்டோன் சொல்லுவாங்க. இதுக்கு ரீசேல் வேல்யூ இல்லை. ரியல் ரூபி ரியல் எமரால்டுக்கு தான் ரீசேல் வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அழகழகான பேட்டர்னுங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எந்த ஒரு டாலர் பார்த்தாலும் இது வாங்கணும், அது வாங்கணும், எப்படியாவது இது சேர்த்து வச்சு வாங்கணும், அது சேர்த்து வச்சு வாங்கணும்னு தான் தோணுது எனக்கு. அடுத்தது இது பாருங்கள், ஒரு ஸ்டார் ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஒரே பவுன் தான். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டது 12 கிராமில், இது 9 கிராமில் நவரத்னம். இது ரூபி அண்ட் எமரால்டு. இதெல்லாம் ரியல் ரூபி, ரியல் எமரால்டு தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வெறும் கெம்பு ஸ்டோன் மட்டும் வச்சு பண்ணியிருக்காங்க. 10 கிராம் கிட்ட இருக்குது. இதெல்லாம் கழுத்துக்கு ஒட்டின மாதிரி ஒரு நக்லிஸ் பேட்டர்னில் கூட போட்டுக்கலாம். இது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் கொஞ்சம் லாங் செயினுக்கு போட்டால் வேறு லெவலில் இருக்குங்க. இது ஒன்று அட்டிகை டைப்பு கெம்பு ஸ்டோன் வச்ச டாலர் தான். இதெல்லாமே குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்சது டைமண்ட் டூப்ளிகேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டாலர் பாருங்களேன், அம்மனோட உருவம் இருக்குது. ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இந்த சைடு அந்த சைடு பீகாக் ஃபெதர் விரிச்ச மாதிரி கொடுத்துட்டு அந்த ஃபெதர் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அழகான பேட்டர்னு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கார், பிள்ளாங்கோ வச்சுக்கிட்டு ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருக்கார். நடுவில் அந்த பிங்க் கலர் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதில் வந்து அம்மனோட உருவம் சேம் பேட்டர்ன் தான். இதில் வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் ஹைலைட் பண்ணிவிட்டு கீழே எல்லாம் எல்லோ ஃப்ளவர் வர மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்களேன். பெண்டன்ட்டு ஒரு பெண்டன்ட் போட்டாலே போதுங்க, கழுத்தில் அவ்வளோ ஃபில் ஆகுது. எவ்வளோ பெரிய பெண்டன்ட் தெரியுங்களா? 5 பவுன் கிட்ட பெண்டன்ட்டே இருக்குங்க. அட்லீஸ்ட் அப்போ அதுக்கு நம்ம ஒரு 7 பவுன்லாவது செயின் போடணும். அப்போ தான் அந்த வெயிட்டு கீழே டாலர் தாங்கும். இந்த பேட்டர்னும் நல்லா இருக்குது. இதெல்லாம் ட்ரெண்டியான பேட்டர்னுங்க. அடுத்தது இது மாதிரி ஆன்டிக் பீஸில் கூட இருக்குங்க. அழகாக இருக்குது. இது எல்லாமே ரூபி குட்டி குட்டி போல்ஸ் முத்து வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் ராமர் பட்டாபிஷேகம், ராமர் சீதா லக்ஷ்மணன் அழகான பேட்டர்ன். இதுவுமே இதெல்லாம் சாமி உருவம் வச்ச மாதிரி டாலர்ஸுங்க. நிறைய பேர் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்கள்ல. இதில் வந்து ராம சீதர் காட்டுக்கு போவாங்களே அந்த பேட்டர்னு. நிறையா சாமி சிலைகள் ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. அழகாக இருக்குது. ஒரு டாலர் எடுக்கிற பாருங்களேன். இந்த டாலர் வந்து அம்மனோட ஃபுல் வியூ தெரியுது. சாலிடான டாலருங்க. கீழே ஃபுல்லாக அந்த பவளம் முத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். அந்த சைடு இந்த சைடு ஒரு சிங்காசனம்ல அம்மன் உட்கார்ந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இந்த டாலர் பாருங்களேன், 52 கிராம் கிட்ட 7 பவுனுங்க, 8 பவுன் கிட்ட டாலர் பெண்டன்ட்டே வருதுங்க. இதில் சிங்கிள் ஹூக்கும் மாட்டலாம், டபுள் ஹூக்குக்கு கொடுத்துருக்காங்க. செம்ம வெயிட்டுங்க. ரூபி அண்ட் எமரால்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து குட்டி முத்து தொங்குற மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்பா, இது 8 சவரம் கிட்ட டாலரே வருதுன்னும் போது நீங்கள் 10 சவரம்லாவது செயின் போடணும். அழகாக இருக்குங்க. பார்த்தா வாங்கணும். அது மாதிரி வாங்குறவங்களும் இருக்காங்கங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் அவங்களும் போட்டுட்ருக்காங்க செயின் வித்து பெண்டன்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எப்படி தெரியுமா, 10 புடின்னு சொல்லுவாங்கள்ல, 10 புடி 12 புடி அன்று அது மாதிரி செயின் வாங்கிட்டு இது மாதிரி பெரிய பெரிய டாலர்ஸு அது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ட்ரெடிஷ்னல் டாலர்ஸு நம்ம கை அகலம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பெரிய டாலரு. 5 பவுன் 6 பவுன் 7 பவுனுங்க ஸ்டோன் டாலரு. அப்பா, அது மாதிரி டாலரு ஒரு யூடியூப் சேனல் சிஸ்டர் அவங்க போட்டுன்னு இருந்தாங்க. ரியலாகவே வாங்கியிருக்காங்கங்க அவங்க. அப்போ நேராக பார்த்தேன் அன்னைக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அவங்களும் வந்திருந்தாங்க நான் ஷூட் எடுக்கிற அன்னைக்கு. நானும் போயிருந்தேன். அவங்க கழுத்தில் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. செயின் வந்து 10 புடி செயின் பெருசாக இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ் டாலர், ட்ரெடிஷ்னல் ஸ்டோன்ஸ் டாலரு எப்படி 5 பவுன் அதே அவங்க போட்டிருக்காங்கல்ல, அந்த டாலர் இருக்கான்னு நான் அவங்க கிட்ட கேட்டேன். கேர்ள்ஸ்கிட்ட அவங்க எடுத்து காட்டினாங்க. சேம் டு சேம் அதே டாலர் சரவணா லைட்டில் தான் வாங்கியிருக்காங்க அந்த சிஸ்டருமே. அப்போ அந்த செட்டு வந்து எப்படி 15 பவுனில் வாங்கி போட்டிருக்காங்கங்க. எனக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நம்மளால் வாங்க முடியலன்னா கூட அடுத்தவங்க போட்டுன்னு இருக்கிறது பார்த்துட்டு சந்தோஷப்பட்டோன்னா கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு. அது நான் கட்டியாக நம்புவாங்க. ஒருத்தனை பார்த்து எப்போவுமே பொறாமப்படாதீங்க. அவங்கள பார்த்துட்டு அவ்வா செம்மையாக இருக்குங்க, அழகாக இருக்குங்க. நம்ம சந்தோஷப்பட்டோன்னா கடவுள் நம்மளுக்கு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்காவது கொடுப்பாரு. சரிங்களா? எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. யார் என்ன வாங்கினாலும் அதுக்கு பின்னால் அவங்க கஷ்டம் இருக்குங்க. இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.